அண்மை செய்தியை பார்க்கிறோம். தூக்கமின்மையால் அதிகரிக்கும் சாலை விபத்துகள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தூக்கமின்மைக்கும் சாலை விபத்துகளுக்கும் தொடர்பு இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸ்லீப் அப்னியா போன்ற கடுமையான பாதிப்புகள் உள்ள ஓட்டுநர்கள் சாலை விபத்துகளில் சிக்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை விபத்துகளும் தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணம் என எய்ம்ஸ் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கிறது. தூக்கமின்மைக்கும் சாலை விபத்துகளுக்கும் நேரடி தொடர்பு என எய்ம்ஸ் மருத்துவமனை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தூக்க பிரச்சனை உள்ள ஓட்டுநர்களுக்கும் சாலை விபத்துகளுக்கும் மிகுந்த தொடர்பு இருப்பதாக இந்த ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்கிறது. அண்மை காலமாக சாலை விபத்துகள் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆய்வு முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. எய்ம்ஸ் ஆய்வில் வெளியான அந்த அதிர்ச்சி தகவலைத்தான் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை விபத்துகளுக்கு தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணம் என்று எய்ம்ஸ் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவலை பார்க்கிறோம். பல்வேறு முக்கிய நகரங்களில் கூட சாலை விபத்துகள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன. அதன் காரணமாக உயிரிழப்புகளும் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஆய்வு முடிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. சாலை விபத்துகளில் 21 விழுக்காடு ஓட்டுநர் தூங்கியதால் ஏற்பட்டவை என தகவல் வெளியாகி இருக்கிறது. சாலை விபத்துகளுக்கு தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணம் என எய்ம்ஸ் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவலை பார்க்கிறோம். மதுபோதையில் ஏற்படும் 32 விழுக்காடு விபத்துகளிலும் தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கக்கூடிய நிலையில் சாலை விபத்து உயிரிழப்பில் 2வது இடமும் இடம் பிடித்திருக்கிறது. மத்திய அரசின் தரவுகளின்படி இந்தியாவில் ஆண்டுக்கு 1.78 லட்சம் பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022 தமிழ்நாட்டில் 64,105 சாலை விபத்துகள் நடந்திருக்கின்றன. அதில் 18,347 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணம் என்று ஆய்வு முடிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை விபத்துகளில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 23,652 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சாலை விபத்தில் முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. அதிகபட்சமாக அங்குதான் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனுடைய விழுக்காடு 21% இருக்கிறது. சாலை விபத்துகளுக்கு தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணம் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். மதுபோதையால் ஏற்படும் 32 விழுக்காடு விபத்துகளிலும் தூக்கமின்மையும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம். அந்த செய்தியையும் பார்க்கிறோம். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி சாலை விபத்து தொடர்பான பல்வேறு முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசின் தரவுகளின்படி இந்தியாவில் ஆண்டுக்கு 1.78 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் அந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஓட்டுநர் தூங்கியதால் 21 விழுக்காடு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022 தமிழ்நாட்டில் 64,105 சாலை விபத்துகள் நடந்திருக்கின்றன. அதில் 18,347 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தகவல் அனைத்தும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள தகவலில் இடம்பெற்றிருக்கிறது. சாலை விபத்துகளில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறது. 23,652 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டுநர் தூங்கியதால் 21 விழுக்காடு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.